இன்னைக்கு ஈரக்கறி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கிலோ ஈரல் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. வதக்கி எடுத்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கொள்ளுங்க. அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் தனித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் குருமாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நம்ம செய்து வச்ச ஈரலை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. ஒரு 5-10 பத்து நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கிழங்கு இதோடு சேருங்க. அதோட 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்து கொதிக்க வச்ச சூப்பரான ஈரல் கறி ரெடி ஆகிட்டு. நீங்கள் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.